குடும்பங்களை சின்னா பின்னமாக்கும் அளவுக்கு வெளிநாட்டு ஆன்டிமார்களின் அட்டகாசம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. யூடியூபர்களுடன் டிக்டாக் செய்பவர்களுடன் காலத்தை போக்கிக் கொண்டிருந்த ஆன்டிமார்கள் தற்போது அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்தும் குடும்பஸ்தர்களையும் விட்டு வைப்பதில்லை. யாழ் கொழும்பு கட்டுநாயக்கா என தனது முதலாளியின் ஹயஸ் வாகனத்தை ஓட்டிச் சென்று அதில் வரும் வருமானத்தை கொண்டு சீராக குடும்பம் நடத்தி கொண்டிருந்த 31 வயதான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தற்போது தனது 7 மாத குழந்தை உட்பட 3 பிள்ளைகளையும் மனைவியையும் நடுத்தெருவில் விட்டுவிட்டு நோர்வேயில் வாழ்ந்து வந்த யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற குடும்ப பெண்ணுடன் தலைமறைவாகியுள்ளார். நோர்வேயில் வாழும் ஜெயந்திக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளார்கள். கணவனை விவாகரத்து செய்து பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த ஜெயந்தியின் 2 பெண் பிள்ளைகளும் தற்போது திருமணம் முடித்து விட்டார்களாம். இவ்வாறான நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன் தனது உறவுக்காரர் ஒருவரின் திருமணத்திற்காக வந்த ஜெயந்தியை ஹயஸ்வான் டிரைவரே கட்டுநாயக்கிலிருந்து யாழ்ப்பாணம் ஏற்றி வந்துள்ளார். இதன் பின்னரே இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக டிரைவரின் மனைவி கூறுகின்றார். ஜெயந்தியை சந்தித்த நாள் முதல் தனது கணவனின் நடவடிக்கைகள் திடீரென மாற்றமடைந்ததாகவும் வீட்டில் தனித்திருக்கும் சமயங்களில் தொலைபேசியுடனேயே காலத்தை போக்கினாராம் கணவர். ஒரு கட்டத்தில் தான் வெளிநாடு செல்லப் போவதாகவும் அதற்காக ஒரு பெண்ணை போலியாக திருமணம் செய்ய வேண்டியுள்ளது எனவும் கூறிய போதுதான் அதற்கு மறுப்பு தெரிவித்து சண்டை போட்டதாகவும் மனைவி கூறுகின்றார். இவ்வாறான நிலையிலே கடந்த வாரம் முதல் கணவன் தலைமறைவாயுள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பு சென்ற கணவன் தனது தொலைபேசிக்கு தொடர்பெடுத்து தான் நோர்வே செல்ல ஆயத்தப்படுத்துவதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்து தான் உடனடியாக வீடு திரும்புமாறு கோரிய போது தனது தொலைபேசி இணைப்பை தடை செய்து விட்டார் என மனைவி தெரிவித்துள்ளார். கணவனின் உறவுகளும் தொடர்பு கொண்ட போதும் கணவர் தன்னை தேட வேண்டாம், தான் வெளிநாடு சென்ற பின்பு தொடர்பு கொள்கின்றேன் என அவர்களுக்கு கூறி இணைப்பை துண்டித்துள்ளாராம். இதன் பின்னர் மனைவி மற்றும் உறவுகள் மேற்கொண்ட புலனாய்வு விசாரணைகளின் போதே நோர்வே ஜெயந்தி அக்காவின் லீலைகள் வெளியாகியுள்ளது. கணவனை கொழும்பு கொண்டு சென்று அங்கு இருவரும் பதிவு திருமணம் செய்ததுடன் நுவரேலியா மற்றும் எலே பகுதிகளில் ஹனிமூன் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கணவனின் நண்பர்கள் மூலம் தனக்கு தெரிய வந்ததாக மனைவி தெரிவித்துள்ளார். தற்போது கணவனை வெளிநாடு செல்ல விடாது தடுப்பதற்கு போலீசாரின் உதவியை நாடி அவரது பாஸ்போர்ட்டை நீதிமன்றம் மூலம் முடக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதிக்கப்பட்ட மனைவி தெரிவித்துள்ளார்.